வணக்கம் சார். நாங்கள் வந்து இப்போ ஏபிஎன் ஸ்டுடியோ வந்து ஒரு சின்ன ஒரு நேர்காணல் யாரிடம் என்று சொன்னால், பாடகர் திரு கன்னியப்பன் அவர்கள் ஓரளவுக்கு சென்னையில் இசைக்குழு அறிமுகமானவர். அவர் பெரும்பாலும் எல்லா இசைக்குழுவும் பாடியிருக்காரு. அவரை நாங்கள் வரவேற்கிறத பெருமைப்படுறோம். எங்கள் ஏபிஎன் ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு, அது ரொம்ப நன்றி. அவர்கிட்ட ஒரு சிறு நேர்காணல் மாதிரி ஒரு இன்டர்வியூ வச்சுருக்கோம். சில கேள்விகள் கேட்போம், அவர்கிட்ட என்ன பதில் வருதுன்னு. வணக்கம் சார். அண்ணா வணக்கண்ணா. ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. பாடலாம் சொல்றீங்க. இல்லை உங்களை முதல்ல பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அப்படி நீங்கள் இப்போ இசையில் நீங்கள் முறையாக இப்போ பாடிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுவும் கேட்கறதுக்கு எங்கள் ஸ்டுடியோ பற்றி சில வார்த்தைகள் சொல்கிறேன் சார். உங்கள் ஸ்டுடியோ பற்றி சொல்லணும்னா பெரிய விஷயம். ஒரு பெரிய மினி ஹால் சினிமா தேட்டருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த பேஸ்லாம் நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் நல்லா அற்புதமாக இப்போ கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து பாட்டு பாட வரவங்க ஒரு ஆர்வத்தோடு வருவாங்க. அவங்க பாடுற பாட்டு அவங்க காதால் உணரும் போது, பாட்டு கேட்டு உணரும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அந்த மகிழ்ச்சி இந்த ஸ்டுடியோவில் வரவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ. உண்மைதான். நன்றி சார், நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். மேலும் உங்கள் இசை பயணத்தில் இப்போது நான் கொஞ்ச நாள் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப அழகாக பாடுறீங்க. எவ்வளோ நாளாக நீங்கள் இந்த இசையை கற்றுட்டு இப்போ முறையாக வந்து பாடுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப இக்கட்டான கேள்வி கேட்குறீங்க. எனக்கு அனுபவம்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சாதாரண ஒரு பாமரால் காற்றடிச்சு இங்கே வந்து ஒரு பேப்பர் உள்ளுன்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இசை காற்று, இசை ஞானியின் இலை என் மைண்டில் ஓட்டுன்னு இருக்கணும். தூங்கின்னு இருக்கும்போது, சாப்பிடும் போது, எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இசை ஞானியோடைய இது ஓடினே இருக்கும். என் நாடி நரம்பு ரத்தம் செதை எல்லாமே இசைஞானி இசைஞானி இசைஞானி. என் வீட்டுக்குள்ளே வரும்போது இசை தெய்வத்தை நான் அப்படி வணங்குற மாதிரி என் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ தான் இருக்கும். அதை பார்த்து தான் எல்லோரும் உள்ளே வரும். அந்த மாதிரி நான் அவருடைய பரம பக்தனாக இருக்கிறேன் நான். நன்றி சார். அதுதான் சார். இப்போது நாங்களும் இளையராஜா ஃபேன்ஸ் தான். நாங்களும் எல்லோரும் பெரும்பாலும் பாடகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜா சார் மியூசிக் தான் முதல்ல நம்ம கேட்குறோம், பாடுறோம். அது உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம். ஆனால் அதெல்லாம் மீறி நீங்கள் ஒரு பக்தனாகவே மாறி அவர் பாடல்கள் மட்டும் பாடுறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஏதாவது காரணம் இருக்கா? ஆமாண்ணா, அது நல்ல விஷயம். நல்ல கேள்வி கேட்டீங்க. வருகிற இளைஞர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் நீங்கள் கேட்ட கேள்வி. எனக்கு வந்து பாட்டெல்லாம் தெரியாது. சின்ன வயசுலேருந்து நான் கேட்டுன்னு இருந்த பாட்டு அவாரம்பூன்ற படத்தில் வந்து ஆலோலும் பாடி அசைந்தாடும் காற்றே அந்த கேட்டு தூங்கும் ஆவாரும் பூவே தனியானால் என்ன துணை இங்கே அவர் பாடும் பாட்டுண்டு. அந்த மாதிரி பாடலை கேட்டு கேட்டு வளர்ந்த உடம்பு இது. அதனால நான் வந்து எங்கே நான் போய் ஸ்டேஜிலலாம் போய் நான் அதிகமாக பாடுவேன். ஸ்மூல் மீட்டு இது மாதிரி ஏன் ஹாப்பி என்னுடைய சந்தோஷத்துக்கு வந்து பாடும்போதெல்லாம் இசைஞானி இளையராஜா ஐயா அவர் பாட்டு தான் பாடுவேன். இப்போ நீங்கள் பாடுறதுனாலே அவர் குரலே மாதிரி கேட்குறதுக்கு ஐயோ ரொம்ப இனிமையாக இருக்கு. சந்தோஷமாக சொல்லாதீங்க. நன்றி. தொடர்ந்து உங்கள் இசை பயணம் மேலும் மேலும் சிறக்க எங்கள் ஏவிஎன் ஸ்டுடியோ சார்பாக வாழ்த்துகிறோம். வேறு ஏதாவது சொல்கிறதாலும் நீங்கள் சொல்லலாமா? இன்னொரு முக்கியமான ஒரு பாட்டு ஐயா சொல்லுவார். கரகாட்டக்காரன் படத்தில் வந்து பாட்டாலே பற்றி சொன்னார், பாட்டாலே பற்றி சொன்னார். அது ஒரு வரி வரும். ஏழைகளோ ஏவல் அடிமைகளாய் இருப்பதை பாட சொன்னார்கள். காதலரோ காதல் கண்ணியரை கவர்ந்திட பாடல் கேட்டார்கள். கதவோரும் கேட்டிடும் கட்டில் பாடலில் மெட்டு போட சொன்னார்கள். திருவோரும் சேர்ந்திடம் திருவாசகம் தேவாரம் கேட்டார்கள். நான் படும் பாடுகள் அந்த ஏடுகள் அது எழுதினாலும் முடிந்திடாது. அன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி இசைக்கடல் அதில் நீந்தி கொண்டு இருக்கும். அதுதான் உண்மை. ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தது சந்தோஷம். நீங்கள் பாடின பாடல் கேட்டது ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக எங்கள் ஏவிஎன் ஸ்டுடியோ பெருமை கொள்கிறது. தேங்க்யூ. உங்கள் இசை பயணத்திற்கு எங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். மேலும் மேலும் வாங்க, நிறைய பாடுங்க. ராஜா சார் பாட்டை உங்கள் வாயால் கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இத்துடன் நேர்காணல் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. தெய்வம் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.